Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோயில் கடந்த திமுக ஆட்சி போலலாம் இல்லை. ஒரு சாதாரண வழக்கு பதிவு செய்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் போக வேண்டிய சூழல்லாம் இங்கே அப்போ அப்படி இல்லை. ஒரு குற்றச்சாட்டு வந்த வேகத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யப்படுது, பணி நீக்கம் செய்யப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க, உடனடியாக தீர்வு காணப்படுகிறது, வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ முதல்ல ஒரு விஷயம் வந்து சொன்னது, இந்த தலைப்பு இன்றைக்கான நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, ரெண்டு பக்கமே வந்து எதிர்க்கிறாங்க, ரெண்டு பேரும் தாக்குறீங்க அப்படின்னு. ரெண்டு பேர் மட்டும் தாக்கல, பல்வேறு வந்து திரும்ப இடங்கள்ல இருந்து பல்வேறு தரப்பினர்ல இருந்து உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா 2 மாசம் தான் ஆட்சி, 2 மாசம் ஆட்சிக்கு வந்த டைம் வந்து 2 மாசம் தான் ஆச்சு அப்படின்னா அதுலயே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம திறனற்று போயிருக்கீங்க, நிர்வாகத்திறன் இல்லாம நீங்க ஆட்சியை எப்படி நடத்துன்ற அந்த திறனே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்கன்றதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லட்டும். அமைச்சர்கள் மேல வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். காசிமேடுக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் போறாங்க. போகும்போது அங்க ஆந்திராவில் வந்து எங்களுடைய படகுகள்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு மீனவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சார் வெயிலா இருக்கு, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன் மீட் பண்ண மாட்டேன்றீங்க மக்கள் அங்க? ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் சொன்னது என்னன்னா, அங்கேயே பூர்வ குடிகளா ஒரு இடத்துல வந்து அரசாங்க நிலத்துல வசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த நிலத்துக்கு பட்டா வழங்குறதுக்கான முன்னெடுப்புகள் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. பூந்தமல்லியிலும் சரி, இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அங்கே 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு வெளியே தோர்த்துறீங்க. ப்ராப்பரான நோட்டீஸ் அவங்களுக்கு போகாமே அடிச்சு வெளியே தோர்த்துறீங்க. அத்தனை பேர் அழுது புலம்பிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஊடகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊடகங்களையுமே வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, தொழில்துறை முதலீடுகள் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க அடுத்த ஒரு கான்க்ளேவ் வச்சு உள்ள வெளியே இருக்கிற உலக நாடுகளுடைய முதலீடுகளை எப்படி உள்ள சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டுக்கு வர உலக முதலீடுகள் எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. இந்த கேள்வியை கேட்டால் அமைச்சர் சைலண்டா இருக்காங்க. வர அழைப்பு விடுத்தாங்க. எத்தனை முதலீடுகள் உள்ள வந்துச்சு? நான் ரீல்ஸ் போட்டு, இப்ப அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இது பதில் சொல்லட்டுமே, நான் ரீல்ஸ் போட்டேங்க, என் ரீல்ஸ் மூலமா உலக நாடுகளுடைய முதலீடுகள்லாம் உள்ள வந்துச்சுன்னு ஒரு 4 கம்பெனிஸ் சொல்லுங்க. இத்தனை லட்சம் கோடி உள்ள என்னுடைய ரீல்ஸ் மூலமா இத்தனை லட்சம் கோடி உள்ள வந்ததுன்னு சொல்லுங்க. மௌனமா இருப்பாங்க. ரெண்டாவது, இங்க திருவள்ளூர்ல அமோனியா வாயு கசினால பலர் இறந்து போனாங்க இல்லையா? அங்க அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபால்ட் வருங்காலத்தில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அவர் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கணுமா இல்லையா? இது பற்றி கேள்வி கேட்கும்போது அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் மௌனமா சைலண்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம், அமைச்சர் பிரபு அவர்கள் இருக்காங்கல்ல, இது வரைக்கும் அமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ரீல்ஸ் போட்டுருந்தாரு, அவ்வளோ ஆக்டிவா இருந்தாரு, ட்ரோன் வச்சு பிஆர் டீம் வச்சு ஆக்டிவா இருந்த ஒரு மினிஸ்டர் அவர். இப்போ கன்னியாகுமரியில் கனிம வள சுரங்கங்களுடைய ஆணை வந்து திரும்ப நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி கேள்விகள் கேட்கும்போது அவர்கிட்ட எந்த ரீல்ஸுமே வரல, அவர் சைலண்டா இருக்காரு. இப்படி அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். அரசாங்க பள்ளிகளில் ஒருத்தர் கூட வந்து சேர்க்கை இல்லாம பள்ளிகள் மூடிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிபிஎஸ்இ ஸ்கூல்களும் பிரைவேட் ஸ்கூல்களுக்கும் அனுமதியும் என்ஓசியும் கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன நடக்குது? இந்த கேள்வியை ராஜ்மோகன் அவர்கள்ட்ட, மதிப்புக்குரிய ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கேட்டா அவர் சைலண்டா இருக்காரு. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா, நவோதயா பள்ளிகளை பத்தி என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்கும் போது, எங்களுக்கு 12 வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய ஸ்டாண்ட சொல்றதுக்கு எதுக்கு 12 வாரம்? அப்பயே வந்து கம்மியான டைம் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல விட்டுக்கலாம், எங்களுக்கு 12 வாரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து, இப்போ வர ஜூலை 20ஆம் தேதி தொடங்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து இங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, எஃப்சிஆர்ஏ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடுல இருக்குன்னு ஏன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை? அந்த கேள்வியை நான் கேட்கிறோம்ல. நாங்க மதசார்பின்மையை பேசுறோம், சிறுபான்மையினர்களுடைய நலத்துக்காக தான் நான் பேசுறேன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் இதை பத்தி இன்னும் குரல் கொடுக்காமே இருக்காரு? இங்கே பிரச்சார கூட்டங்கள்லையும் சரி, இல்லை பொதுக்கூட்டங்களையும் பேசுறாரு. டீலிமிட்டேஷன்லாம் தமிழ்நாடுக்குள்ள கொண்டே வர முடியாதுங்க, நாங்களாம் எப்பவுமே எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாருல. மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, உங்களுடைய பிரதிநிதிகளை டெல்லிக்கு அனுப்புங்க, ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகளை சந்திக்க வைங்க. ஏன் சந்திக்க வைக்கல? மேகதாது பிரச்சனையிலும் கூட நாங்கள் என்ன சொன்னோம்னா, எங்களுடைய எதிர்கட்சியின் தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதிகளை உங்களுக்கு தரங்க, அனுப்புறோங்க, உங்க சட்டமன்ற பிரதிநிதிகளை அனுப்புங்க, நேரா போய் ஒன்றிய அரசினுடைய அந்த நீர்வளத்துறையினுடைய பிரதிநிதிகளை போய் பார்க்கட்டும், அமைச்சரை போய் பார்க்கட்டும்னு சொன்னா ஏன் அமைதியா இருக்கீங்க?
இந்த கேள்வி நாங்க கேட்கிறோம். உங்களை நோக்கி ஒரு கேள்வியோ ஒரு புகாரோ வைக்கும் போது சைலண்ட் நிசப்தமா இருப்பீங்க. லாக் அப் டெத் நடந்தது. இது முக்கியமானது சொல்றேன். லாக் அப் டெத் இப்போ வந்து ஒரே வாரத்துல 3 லாக் அப் டெத் நடந்தது. ரெண்டாவது அப்போ வந்து திமுக ஆட்சியில் நடந்த லாக் அப் டெத் அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு போர்டு ஒன்று பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு சாரி வேணாம் நீதி வேணும் அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு பொதுமக்கள் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றேன்னா, சார் விஜய் சார் எங்களுக்கு வந்து ரீல்ஸ் வேண்டாம் நீதி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அன்னைக்கு அந்த தப்பு நடந்த போது பொறுப்பேற்றுக் கொண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, மன்னிச்சிருங்க இது குறித்தான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க ஏன் இதை பத்தி பேசவே இல்லை? அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? அமைச்சர்கள் பெரிய பிரச்சனை உடல்ல நாங்க வாங்கவே மாட்டோம்னு சொன்ன பிறகுதான் இங்க தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர்கள் அந்த குடும்பத்தை நேரில் போய் சந்திக்கிறீங்க. அப்பயே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன கேட்கறாங்க, முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட இதுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கலையே, காவல்துறை தப்பு பண்ணிட்டாங்கன்னு கூட ஒத்துக்க மாட்டாரு, அப்படியே சைலண்டா இருக்காரு, முதலமைச்சர் மௌனமா இருக்காரு. இல்ல சிவகங்கை மடப்புறம் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவலாளி அஜித் குமாருடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீதிமன்றம் வரை சென்றுதான் போராட வேண்டியிருந்தது. ஆனா இப்ப சொல்றேன் அன்னைக்கு இல்ல சிறைவாடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 8 கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நடவடிக்கை உடனே கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல சார். ஒரே கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு அஜித் குமாருடைய மரணம் நடந்த போது அன்னைக்கு வந்து மாவட்ட அமைச்சராக இருந்த மாவட்டத்துடைய இன்சார்ஜா இருந்த அமைச்சர் நேரடியா போனாங்க அந்த குடும்பத்தை பார்க்க. உடனடியா போனாங்க. எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் நேரடியா போனாங்க. இன்னைக்கு நீங்க உடலை வாங்க மாட்டோம்னு போராட்டம் பண்ண பிறகுதான் அமைச்சர்கள் நேரடியா அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல? நடவடிக்கை எடுத்துட்டோம். ஒரே நிமிஷம் நாங்க எதுவும் பேச மாட்டோம் சார். யாரும் அமைதியா இல்ல. நடவடிக்கை எடுத்துட்டாங்கறாங்க சார். அதேதான் போன ஆட்சியில வந்து ஒரு நியாயம், இந்த ஆட்சியில ஒரு நியாயமா? திமுக ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு வந்து சாரி வேண்டாம் நீதி வேணும்னு கேட்டீங்களே, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க முதலமைச்சர்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் சார் நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல? அந்த ஒரு கேள்வி நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் தெரப்பி, ஹைப்பர் பார்பிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு ஒண்ணு சரிங்களா? நான் மருத்துவத்துறை சார்ந்தவன், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இது எடுக்கும்போது ரொம்ப நேரம் அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாஃப்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, மைண்டை வந்து சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு மியூசிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. உண்மைதான். இன்னைக்கு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் இவங்க விஜய் அவர்களுடைய கில்லி படத்தை போட்டு உள்ள வந்து அவங்கள வச்சிருக்காங்க. என்ன நடக்குதாங்க? அது அரசாங்க நிறுவனமா இல்ல என்ன உங்களுடைய புகழ் பாடுற இடமா? கில்லி படம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு மாத்திப்பீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் 2 பக்கம் இல்ல, பல்வேறு தரப்புல இருந்து உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம். இருமுனை தாக்குதல் இல்ல, பன்முனை தாக்குதலா இருக்கு. பல்வேறு முனை தாக்குதல்கள் நடத்திட்டு தான் இருப்போம், கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா நீங்க நிர்வாக திறன் இல்ல, ஆட்சி திறன் இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? பாக்கி சாருடைய ஒரு குற்றச்சாட்டுல இருந்து நான் பதில் சொல்ல விரும்புறேன். நான் கேள்வி முன்வைக்கலாம்னு இருந்தேன். இல்ல சரி நீங்க கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு அடுத்து பதில் தொடருங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நிறைய நிர்வாக குளறுபடிகளும் நிர்வாக ரீதியாக ஒரு பெரிய சுனாமியை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை நாங்கள் சீரமைச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை மிக மோசமாக மினிஸ்டர் கட்டிங்னு ஒவ்வொரு துறையிலையும் கடந்த ஆட்சியில் இருந்துச்சு. ஊழலுக்கான ஊற்றுக்கண் எல்லாத்தையுமே நாங்கள் அடைச்சிட்டோம். அந்த அடைச்சதுனால தான் சரி அவர் சொல்ற பார்ட்டி ஃபண்ட் அதில் ஒரு பதற்றம், அந்த பதற்றத்தின் வெளிப்பாடாக தான் திமுக கடுமையான விமர்சனங்கள் இப்படி முன்வைக்குதுங்கிறாங்க. இப்போ உங்க முதல் விஷயம் சொன்னாங்க, இந்த பத்திரப்பதிவு துறையில் தொழில்துறைகளில் வந்து பெரிய வந்து லேக் இருந்தது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்க. தொழில்துறையில் திமுக ஆட்சி மிக சிறப்பாக இருந்ததுனால தான் வெளிநாடு முதலீடுகள் வந்து அதிகமாக நடத்தணும். இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கான்க்ளேவ்ஸ் 16க்கு மேலே நடத்தியிருக்கோம். இந்தியாவில் எந்த மாநிலமும் அந்த அளவுக்கு நடத்தலை. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டபுள் டிஜிட்ல வந்து growth கொண்டு போயிருக்கோம். ஸ்டேட்டோட growth வந்து டபுள் டிஜிட்ல இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமா டபுள் டிஜிட்ல இல்லாத ஒரு வளர்ச்சியை டிஎம்கே அரசு, திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எப்படி தொழில்துறையில நாங்க வளர்ச்சி அடையாம எப்படி அது நடந்திருக்கும்? முடிச்சுக்கிறேன் சார். ஒருவருக்கு குறியீடு தான் ஒயிட் பேப்பர் டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா காப்பிச்சார். அது என்னன்னு மட்டும் தம்பி கிட்ட கேட்டு நான் இப்ப திருப்பியும் சொல்றேன். ஒயிட் பேப்பர் வந்து இங்க வெள்ளை அறிக்கை வந்து பிடிஆர் அவர்கள் வெளியிட்டாங்க இல்லையா, அப்போ இருந்த இது வந்து தொழில்துறை முதலீடு கொடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டப்ப வெள்ளை பேப்பர் காமிச்சாரு. இல்ல ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எதிர்க்க இருந்து கேள்வி கேட்கறவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வந்து திரும்ப ப்ராப்பரா வந்து கேள்வியே கிடையாது. அது என்ன நடந்ததுன்னா தினந்தோறுமே வந்து இங்க ஆதாரங்கள் கேள்வி கேட்டா பொறுப்புல இருக்கிற அமைச்சர் பதில் சொல்லணும். இப்ப நானும் சொல்றேன், எல்லா நாளுமே வந்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கோம். தனியா வந்து திரும்ப கான்க்ளேவ்ஸ் எத்தனை நடத்தி இருக்கோம் நாங்க சொல்லி இருந்திருக்கோம். டபுள் த டிஜிட்ல வந்து ஆதாரம் வந்து நீங்க வந்து அமைச்சர் தான் சொல்லணும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மாநிலத்துடைய வளர்ச்சியை நிதி ஆயோக் பேசிட்டு இருக்காங்க, யூனியன் கவர்மெண்டோட டேட்டா அண்ட் ஸ்டாட்ஸ் டிபார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைஞ்ச ஜிஎஸ்டிபில எங்க தமிழ்நாடு growth வந்து செகண்டா இருக்கு. ஒன்றிய அரசினுடைய நிதி ப்ராப்பரா டிஎம்கே அரசுக்கு கிடைக்காம இருந்த போதும் ஜிஎஸ்டிபியோட growthல என்னவா இருந்தோம்?
அதை பார்க்கணும். ஸ்டேட்டோட growth செகண்ட் பிளேஸுக்கு போச்சு. தொழில்துறை வளரல அப்படின்னு சொன்னாரு. தொழிற்சாலைகள் மட்டும் கிட்டத்தட்ட 40,000க்கு மேல இருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலமாகவும் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிற மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. இந்த ரெண்டாவது நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது சிப்காட் இருக்கு இல்லையா, சிப்காட் திண்டிவனம்ல சிப்காட், அதாவது வளர்ச்சியே அடையாத பகுதிகளில் கூட வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சிப்காட்ஸை வந்து கிராமப்புற பகுதிகளிலும் கொண்டு வந்தது, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை கொண்டு வந்தது. இப்போ அது மட்டும் இல்லாமல் டைடல் பார்க் வந்து பட்டாபுரம்ல கொண்டு வந்தது. எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வந்தாங்க, உருவாக்குனது, எவ்வளவு நடைமுறைக்கு வந்துச்சு, எவ்வளவு செயல்பாட்டுக்கு வந்துச்சு, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை கொடுத்துச்சுன்னு ஒண்ணு. இன்னொன்னு கடன் சொல்றாங்கல்ல, கடன் சுமை இவ்வளவு நிறைய வாங்கினதுக்கும் அந்த கடன் மூலமாக அது ஒரு மூலதன செலவாக இல்லாம அதுல நிறைய முறைகேடுகள் நடந்தது. இப்போ நான் சொல்றேன் அந்த இப்ப டெண்டர் பணிகளே இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு இந்த உத்தண்டி சாலையை வந்து ரத்து பண்ணிருக்காங்கல்ல, என்ன தேவை, அதாவது இதுக்கு இவ்வளவுதான் செலவாகுங்கிறத விட பார்ட்டி ஃபண்டுக்காக கூடுதலாக ஒரு வேலைக்கான மதிப்பீடு அதிகமா வச்சாங்க. இதெல்லாம் இந்த அரசுடைய நிதி இப்போ கையாடல் பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லும்போது நான் இதை சொல்றேன். இப்போ வந்து பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தை எப்போ இதாச்சு வைரல் ஆச்சு அப்படின்னா, முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க அப்படின்னு உடனே எதிர்க்கட்சி தலைவருக்கு சொன்னாங்க, யாரை சொல்றீங்க, தைரியம் இருந்தா திராணி இருந்தா மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு அரசாங்க வழக்கறிஞர்கள் நியமனத்துல பார்ட்டி ஃபண்ட் அடிப்படையில தான் வந்து உங்க புனித கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேலதான் வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றம்ல வழக்கே போட்டிருக்காங்க ஞானசுந்தரின்றவங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே தரப்பை சார்ந்தவர்களே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதோட ஆடியோஸ் எல்லாமே இதே ஊடகங்கள்ல தான் வெளி வந்திருக்கு. வாய்ப்பு இருந்தா ப்ரூஃப் பண்ணுங்க. அப்படி புகார் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் விளக்கத்தை உடனே கொடுத்திருக்காங்க, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அதுக்குள்ள நம்ம விரிவா போறோம். திமுக மேல குற்றச்சாட்டுகள் வருது இல்ல, வந்த உடனே நடவடிக்கை எடுக்கறாங்கல, இது போன்ற திமுக ஆட்சியில இருந்துச்சா அப்படிங்கறாங்க. ஒரு எல்லா இடத்துலயுமே இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்துலயுமே இருந்தது. ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது உடனடியாக வந்து திரும்ப நடவடிக்கை எடுத்தோம். அது கட்சி ரீதியாகவும் இருந்தாலும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி. நிர்வாக திறனற்று போய் இப்ப இருக்கிற அரசு போல நிர்வாக திறனற்று போய் இல்ல, திமுக அரசு மிக தீவிரமாக செயல்பட்டதுன்றதான் உண்மை. இத நாங்க சொல்ற ஒன்றிய அரசினுடைய எல்லா விவரங்களுமே புள்ளி விவரங்களுமே இதைத்தான் சொல்லுது. தமிழ்நாடு தொழில்துறையில மட்டும் இல்ல, எல்லா துறைகளிலுமே மிக சிறப்பா கனகராஜன் குறிக்கிறார், தீபன் குறிக்கிறார், கனகராஜ். நான் முடிச்சறேன். இன்னொரு பாயிண்ட் மட்டும் இருக்கு, இந்த பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன். அமைச்சர்கள் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்களுடைய திறனற்று இருக்கிற அவங்களுடைய போக்கையும் மாத்திக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு பல்வேறு தரப்புல இருந்து அவங்க குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு மாத்திக்கோங்க, திருந்தி மீண்டும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.